சக்கரவர்த்தி, டேய் சக்கரவர்த்தி. என்னம்மா? ஏய் நீ கறி வேணுமா? ஒரு 200 ரூபாய் கூடாண்டா. அது வேற வந்துட போற. அதாம்மா. ஏய் கண்ணு, என்னடா 200 ரூபாய் தான் தர? அதாம்மா இருக்கு. நான் அங்க யார்கிட்ட பேசுறீங்கற? ஓ மாமியா காரியா? கையில என்ன காசு? இல்லம்மா, அப்பா ஏதோ கறி குழம்பு கேட்டாரா, அதனால கொடுத்தம்மா. மெனிய குச்சி போட்டுருவேன். யாரு கிட்ட கொடுத்த? போய் இன்னொரு கிலோ கேக் வாங்கினா போ. ஏமா இப்பதானம்மா 1 கிலோ கேக் வாங்கி வந்து கொடுத்தேன். ஓ சொல்லி காட்டுறியா? இருந்தாலும் என் புள்ளை இப்படி செய்ய கூடாதுமா. நீ வாழையில கொய்யால வேப்பால நீ சொல்றது என் காதுல கேட்கல. உன்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சு பாரு என் பிள்ளைக்கு. நீ பாட்டுன்னு பேசிட்டு போயிடுவ, நான் தானே மாட்டிக்கிறேங்க. கம்முன்னு போமா. யோ அது பேச்சதானே ஒரு பொருட்டாவே கேட்க மாட்டேன். அதுகிட்ட காசை வாங்கி போய் முதல்ல கேக் வாங்கினா போ. ஏய் என்னடா அதுக்கே வாங்கி வந்து கொட்டு, நான் போறேன். ரோசம் பொத்துன்னு வந்துச்சு பாரு உங்க ஆத்தா காரிக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றா? யோ நான் எதிர்த்து பேசுறேன், உறவழிய நெருக்கிடுவேன். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி வாடா பிரேம்குமார், எப்படி இருக்கா? நல்லாதான் பாக்குறேன். உன்னதான் ஆளே பார்க்க முடியல. எங்கயா ஊர் மேய போற? இல்லம்மா, அவரு வேற கம்பெனில வேலை செய்யறாரு, நான் வேற கம்பெனில வேலை செய்யறேன். ஆஹா என்னவா? யாருப்பா இது 1.5 கிலோ கேக்க ஒண்டியா தூண்டு? கண்ணு வைக்கிறவர் கபோதி. யாரா அது? அதுகிட்டதான் கொஞ்ச நாளா ஹஸ்பண்டா வேலை செய்யறேன். உன் பொண்டாட்டியா? அதனால 100 கிலோ போண்டா சைஸ்ல இருக்குது. யோ நாயா எகதாளமா பேசினுக்கிற? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன வந்தது பாயா? ஐயா வாய பாடுறா, வடபடி வரைக்கும் கீயுது. டேய் வரண்டா. பொண்டாட்டி. ஏய் என்னம்மா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தின்னு இருக்கா? யோ போய் வாங்கினோயா. நான் பொண்ணு கத்தினிக்கிறா. யோ மாப்பிள்ள, இந்த போதுமா? எப்பா நாமா மாப்பிள்ள குடும்பத்துறனாமா? ஆமாப்பா, எல்லாமே அவங்க அம்மா அப்பாக்கே வாங்கி கொடுத்துறாங்க, எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. யோ மாப்பிள்ள, நான் என் பொண்ணு ஆய வச்சுக்கிறேன். மாமா போய் சொல்லுது மாமா. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் 1.5 கிலோ கேக் வாங்கி வந்து கொடுத்த மாமா. இப்ப என்ன இது கேக்கு? அதான் தீர்ந்து போச்சுல. ஒப்பனுக்கு மேல துண்ணு பழுதடினு. ஏ ராகேஷ், என்ன சந்திரி சாக்குல கலாய்க்கிறா? எப்போ ஏமா நான் சண்டை போடுறீங்க? இது வாய பறையத்தை பார்த்தா கூட தூக்கம் வராது பழுது. எனக்கடா பிறந்த மா தம்பி அப்படிலாம் கேட்காத. இந்த கண்ணு கேக்கு சூப்பரா இருக்குதுக்கா. உன்ன பீஸ் கூட. மாமா வேற வாங்கின சொல்றேன். மாப்பிள எப்படி இவ கூட குடும்பம் நடத்துற? அத்தை, என் கஷ்டம் உனக்கு அது தெரியுதா? அப்பா பாத்தியா அம்மா எப்படி சொல்லி விடுதுன்னு? நீ கவலைப்படாதமா, அப்பா நடிக்கிறேன். கீசிடுவாரு இவரு, மூஞ்ச பாரு. ஏய் நாடியா நிக்கலா போச்சா உனக்கு? சாரிங்க, என்ன மன்னிச்சிடுங்க. பா ஏன் வெளியே நின்னு பேசுறீங்க? வாங்க உள்ள போலாம். மாப்பிள்ளை ஆட்டுக்கறி எடுத்துன்னு வந்து சோறு போட்டு சொல்லுமா. ஆட்டுக்கறி என்னப்பா? நான் மான் கறி எடுத்துன்னு வரேன்ப்பா. ஏய் மான் கறி எங்கடி கிடைக்கும்? போய் காட்டுல புடி. எங்க அப்பா கேட்டதை செஞ்சு ஆகணும். மாமா உன் மனசாட்சியே இல்லையா? என்ன மாமா இதெல்லாம்? மாப்பிள்ளை என் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னா? கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நான் தானே கலங்கின்னு இருக்கேன், அவ எப்ப பார்த்து துண்ணுங்க தானே இருக்கா. உன்னொன்னு சொன்னே ஞாபகம் இல்லையா? என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. நான் எப்போ வந்து எது கேட்டாலும் ஆக்கி போனேன்னு சொல்லிக்கிறேன். ஆமா மாமா சொன்னேன், அதுக்காக மான் கறி இல்லாம ஆகி போறேன்னு சொன்னேன். போய் ஆட்டுக்கறி தான் எடுத்துன்னு வாயா. ஐயோ ஆட்டுக்கறி 800 ரூபாய் 900 ரூபாய் சொல்லுவானு. சரி ஒரு 1/4 கிலோனாச்சும் எத்தனை வரலாம். மாப்பிள்ள என்ன கொம்முன்னு போயிடுறா. கறி எத்தனை வர மாமா? நல்லா இளம் ஆட்டுக்கறியா 2 கிலோ எடுத்துக்கோ. 2 கிலோவா? அப்படியே போட்டி எடுத்துன்னு வந்துருப்பா. போட்டி வேறையா? அப்படியே அந்த தலையும் காலையும் எடுத்துட்டு வந்துரு. இதுங்க கேக்குறத பார்த்தா முழுஆடு கேக்குதுங்களே. போ போ சட்டு புட்டுன்னு வா. ஐயோ என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியலையே. என்னப்பா? என்னன்னா ரொம்ப சோகமா அழுதுன்னு போற போல இருக்குது. எப்பா ஆட்டுக்கறி விற்கிற விலைக்கு 2 கிலோ கறி வேணுமா, தலை வேணுமா, போட்டி வேணுமா, காலு வேணுமா, ஒண்ணுமே புரியலப்பா. ரொம்ப பாவனா நீ. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. 200 ரூபாய் தான் இருக்கு. நோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட கூட்டின்னு போறேன். அவன் நல்ல யோசனை சொல்லுவான். ஆனா பொண்டாட்டினா தொல்லை இருக்கத்தாப்பா செய்யும், அதுக்காக செத்துருவியா? என்னப்பா பண்றது? தூங்கினாலும் கத்துறா, சாப்பிட்டாலும் கத்துறா, வேலைக்கு போனாலும் கத்துறா. நான் என்னத்தப்பா பண்றது? அண்ணா அட இருப்பா. என்ன பண்றது? எதனா ஒரு யோசனை சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு அப்பங்கிறானா? இருக்கிறானே, வாரம் வாரம் வந்து சரக்கு காசு கொண்டு ரோதனை கொடுப்பான். இந்த வாரம் வருவார்ல, நீ சரக்கு காசு கொடு. எப்பா காசு கொடுத்தா குஷ்டு வந்து என்ன திட்டுவான்ப்பா. நீ இந்த வாட்டி டபுள் மடங்கு காசு கொடு. கேட்டுக்கோ, ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்க சொன்னார். கொடுத்தா போஜல வரும்போது கயிறு கட்டி காலை வச்சு விட்டுரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பனுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு நைஸ் பண்ணுவா.
அந்த நேரம் பார்த்து நீ கண்டிஷன் போடு, இப்படி இருந்தா தான் உங்க அப்பா காலை காப்பாத்த முடியும்னு. அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது எல்லாம் ஏன் செலவாயிடுமே. ஏன்பா நீ பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா நீ பிரியாணி கடைக்கு போய் தான் ஆகணும். அதுவா வந்து உன் வாயில உய்யாது. ஏம்பா இதுக்கு மேல உன்ன என்ன தெளிவா சொல்லலாம், ஏன் பிரச்சனை இருக்கு போப்பா. ஐயோ சரி நான் போய் பாக்குறேன். என்னடா இவருனா பிரச்சனையா? மச்சி இவர் பொண்டாட்டியும் இவர் மாமனாரும் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, பாவம்ப்பா. என்னப்பா தொல்லை கொடுக்குது உன் பொண்டாட்டியா? இவ்வளோ துந்துப்பா. ஒரு வேலைக்கு 3 வேலை, இவ்வளவு துண்டுறது நார்மல் தானே? ஒரு நாளைக்கு இல்ல 1 ஹவருக்கு ஒரு வாட்டி. ஐயோ இது பெரிய பிரச்சனை தான். ஏதாவது ஒரு யோசனை சொல்லுப்பா. இதுல வேற எங்க அப்பா வேற வீட்டுல வந்து உட்காந்து இருக்கான். நீ இருக்கிறதுனால தானே அவங்க கேக்குறாங்க, நீ இல்லாம போயிட்டா கேட்க மாட்டாங்கல்ல. கரெக்ட், அதுக்கு நான் செத்துனமா. மண்டை உழுவ பெருசுக்குது, ஆனா உள்ள ஒண்ணுமே காணும். சொல்றத கேளியா? நோ மச்சி சொல்றத கேளுண்ணா. சொல்லுப்பா. நீ என்ன பண்ணியா, இவரு வீட்டுல போயிட்டியா, இவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லு. அரெஸ்ட் பண்ணிடுச்சா? என்னப்பா சொல்ற? இங்க பாரு, இது வரைக்கும் உன் பொண்டாட்டிக்காக செஞ்சுட்ட, இனி உனக்கோசம் ஒரு ஹோட்டல்ல போயிட்டு 10 நாள் ஜாலியா இரு. சரிப்பா. டேய் நீ போய் உங்க வீட்டுல போலீஸ் புச்சுன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இரு ஒரு நிமிஷம் இங்க வா. என்னடா? அப்படி சொல்லாத, கடங்கார கடத்தின்னு போயிட்டான்னு சொல்லு. சரிடா. எப்பா அது மாதிரி சொன்னா என்னப்பா பண்ணுவாங்க? உன்னை தேட மாட்டாங்க, 10 நாள் பூவா இல்லாத காய்வாங்க, அப்ப சரியாயிடும். கரெக்டுப்பா. இவ்வளவு நாளா இந்த ஐடியா எனக்கு தெரியாத போச்சே. கூடு இப்ப தெரிஞ்சுக்கணும்ல, போ. எங்கம்மா போயிட்டான் உங்க வீட்டுக்காரன்? ஒன்னும் ஆளை காணா. அது செம தத்தி தான்ப்பா. நல்ல சுக்கா துண்ணலான்னு பார்த்தா லேட் ஆயின்னு போகுது. நல்லா போட்டிய மிளகாத்தூள் போட்டு வெட்டி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லாதம்மா, இப்பயே வாய் ஊறுது. ஏக்கா என்னப்பா என்ன ஆச்சு? கடங்காரங்க உங்க வீட்டுக்கார கத்தின்னு போயிட்டாங்கக்கா. ஆட்டுக்கறி போச்சா? வாடா போலாம். வாமா போலாம். எப்பா அப்பா எங்க போறீங்க? எப்பா ஏமா கௌபதி பையன் கடன் வாங்கி வச்சுக்கிறான் போலுக்குதா. அதுக்கு நான் என்ன பண்ண? விட்டு போறீங்க? விட்டா என் தள்ள கட்டுங்க அந்த கடனை, நான் போறேன். நான் போயிடுறாங்க. ஏக்கா வாக்கா, அவரை போய் காப்பாத்தலாம். காப்பாத்துறாங்க. கொஞ்ச நாள் அவங்களே வச்சிருந்து அமுச்சு விட்டுருவாங்க. போ, எனக்கு பசிக்குது, நான் போறேன். ஐயா இது திரும்பாத போல இருக்குதே. நமக்கு எதுக்கு வீண் பிரச்சனை, நம்ம போலாம்.